கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமான வாலிப பிள்ளைகளே, இந்நாட்களில் ஸ்கூல் பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீங்க இல்லையா? ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்குது. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்கிற இயேசப்பா எனக்கு ஜெயத்தை தாங்கன்னு கேளுங்க. வாலிப பிள்ளைகளே, நிச்சயம் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அவர் உங்களை ஞானத்தினால் நிரப்புவார். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது. வாலிப பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். தைரியமாக படிங்க, தைரியமாக போய் எக்ஸாம் எழுதுங்க. எல்லா சோர்வுகளை நீக்கி தாங்க ஆண்டவரே, ஞாபக சக்தியை தாங்க ஆண்டவரே. இந்நாட்களில் 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், செமஸ்டர் எக்ஸாம், அநேகர் பலவிதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு, காலேஜுங்களுக்கு இல்லைன்னா வேலைங்களுக்கு எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேலே உங்களுடைய பாரத்தை வச்சிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ கர்த்தரிடத்தில் தான் வரும் என்று நீதிமொழிகள் 21:31 சொல்லுது. எவ்வளோ ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாலும் நீங்கள் உங்கள் நம்பிக்கை ஏசப்பா மேலே, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தந்து என்னை வெற்றி சிறக்க செய்யுங்க. அநேக சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கலாம். ஒன்றுமே தெரியல, எனக்கு எழுதவே இல்லை, ஃபெயில் ஆகிடுவேன்னு நினச்ச அநேக சாட்சிகள் இருக்குது. ஆனாலும் நம் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பலன் இல்லையா? உங்களுக்கு பலனற்று இல்லையா? மறதி இருக்குதா? ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே, நான் நல்லா படித்து பாஸ் பண்ணணும், எங்கள் அம்மா அப்பா பேரை காப்பாற்றணும், எங்கள் ஏசப்பா பேரை காப்பாற்றணும். எங்கள் ஏசப்பா யாருன்னு தெரியலனா கூட நீங்கள் கேளுங்க. வாலிப பிள்ளைகளே, ஸ்கூல் போகிற பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகளே, ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க, புத்தியை தாங்கன்னு கேட்குறீங்களா? ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த கால வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, நிச்சயம் முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக இந்த நாட்களில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10 வாசிக்கிறோமே அப்பா. அதுபோல் பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே, பலனற்ற பிள்ளைகள், மறதி இருக்கிற பிள்ளைகள், படிக்க முடியலேன்னு ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஞானத்தை தந்து எல்லாரையும் பாஸ் பண்ணி சென்டம் எடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. வீட்டில் ஆண்டவரே பிள்ளைகள் மூலமாய் பெற்றோர்களுக்கு சமாதானத்தை தாங்க, வீட்டில் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. எந்த சண்டையோ சச்சரவுகளோ பிரச்சனையோ இல்லாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சுகவீனமாக இருக்கிறவர்களை தொடுங்க ஆண்டவரே. தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. தேசத்தில் எல்லாருக்கும் பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கரம் எங்கள் தேசத்தில் மேலே இருக்கட்டும். ஊழியக்காரர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஊழியங்களை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாவ் அ பிளஸட் டே. பாய்.